أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ صرفنا إليك نفرا من الجن يستمعون القرآن فلما حضروه قالوا أنصتوا فلما قضي ولوا إلى قومهم منذرين. அளவில்லா அருளாளனும் நிகரில்லா அன்பாளனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள், சங்கைக்குரிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நீங்காமல் நின்று நிலவட்டுமாக. அன்புக்கினிய பெரியோர்களே, சகோதரர்களே, முழுமதியின் முழு வரலாறு என்கிற தலைப்பில் அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் 116வது வார பயான் நிகழ்ச்சியிலே நாம் இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 50வது வயதிலே அவர்களுக்கு ஏற்பட்ட 3 சிரமங்களை பற்றி, 3 மிகப்பெரிய சோதனைகளை பற்றி சென்ற வாரம் நாம் பார்த்திருக்கிறோம். ஒன்று, அபூ தாலிப் அவர்களுடைய மரணம். இரண்டாவது, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வஃபாத்து. மூன்றாவது, தாயிஃபுக்கு சென்று கல்லாலும் சொல்லாலும் அடிபட்டு திரும்பி வரக்கூடிய அந்த மிகப்பெரிய வேதனையான ஒரு காட்சி அதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு செய்தி, அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் திருத்தூதரே, ஹல் அத்தா அலைக்க யௌமுன் கான அஷத்து மின் யௌமி உஹத், உஹுதினுடைய நாட்களில் நீங்கள் அனுபவித்த சோதனையை விட கடுமையான சோதனை வேறு எப்போதாவது நீங்கள் அனுபவித்ததுண்டா என்று யார் கேட்கிறார்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள். ஏனென்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மிகப்பெரிய சோதனையான காலம் என்பது உஹுதினுடைய வேளை என்பதாக தெரியும். அதைத்தான் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். மக்கா காலகட்டத்திலே நடந்த பல விஷயங்கள் நேரடியாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்த்ததில்லை. எனவே பெருமானாரிடத்திலே இதைவிடவும் சோதனையான சூழ்நிலை ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா என்று கேட்ட பொழுது, ஃபகால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லக்கது லகீது மின் கௌமிகி, உன்னுடைய கூட்டத்தார்களிடமிருந்து நான் அனுபவித்த அந்த தாயிஃப் நகர நிகழ்ச்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஏற்பட்ட பெரும் துயரமாக சொல்லி காட்டினார்கள். தாயிஃபிலே 10 நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தார்கள். கடைசியில் திரும்ப வருகிற பொழுது ஒரே ஒரு நபரைத்தான் இஸ்லாத்திற்கு கொண்டு வர பெருமானாரால் முடிந்தது. அந்த சஹாபியார் திராட்சை தோட்டத்தில் இருந்த ஒரு தொழிலாளர். அவருடைய பேர் அத்தாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அந்த ஒரே ஒரு கனியை மட்டும் பறித்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ செய்கிறார்கள். அந்த துஆ புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளிலே
விரக்தி என்று ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டதே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் மிகப்பெரிய வேதனை தரக்கூடிய வார்த்தைகளாக, அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் ரொம்பவும் கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக பெருமானாருடைய வாழ்க்கையிலே இதற்கு முன்னாலும் பின்னாலும் ஏற்பட்டதே கிடையாது. பெருமானார் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக்க லஅஃப குவத்தி, யா அல்லாஹ் என்னுடைய சக்தியெல்லாம் குறைந்து போய்விட்டது. வகில்லத ஹீலதி, என்னுடைய தந்திரங்கள் எல்லாம் குந்திவிட்டது, என்னுடைய சக்தி குறைந்து விட்டது. நான் என்னுடைய சக்திக்கு மீறி இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வதற்காக இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். அதை மீறி இங்கே யாரும் இஸ்லாத்துக்கு வரவில்லை. நான் செய்த தந்திரங்கள் எல்லாம் வீணாகி போய்விட்டது. தாயிஃபுக்கு வருகிற பொழுது அங்கே சென்றால் யாராவது நமக்கு அடைக்கலம் தருவார்கள், நம்முடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த அடிப்படையில் பெரிய ஒரு தந்திரம் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு வந்தார்கள். அந்த தந்திரமெல்லாம் எனக்கு வீணாய் போய்விட்டது. வஹவானி அலன் நாசியா அர்ஹமர் ராஹிமீன், கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளனே, நீதான் எளியோனாகிய என்னை காட்பவனாக இருக்கிறாய். நீதான் என்னை காக்க வேண்டும். நீ என்னை யாரிடத்திலே ஒப்படைக்கப் போகிறாய்? என்னை கண்டு முகம் கடுகடுக்கும் அந்நிய நாட்டை சார்ந்த இந்த மக்களிடத்திலேயா, அல்லது என் காரியத்தை நீ உரிமையாக்கி கொடுத்திடும் என்னுடைய பகைவர்களிடத்திலே என்னை நீ ஒப்படைக்கப் போகிறாயா? அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார்கள். வெளியூருக்கு வந்திருக்கக்கூடிய நான் இந்த என்னை பார்த்தவுடனேயே கடுகடுத்த முகத்தோடு என்னை நெருங்குகிற இந்த மக்களிடத்திலே என்னை ஒப்படைக்கப் போகிறாயா, அல்லது என்னுடைய எதிரியாக இருக்கக்கூடிய மக்காவிலே இருக்கக்கூடிய காஃபிர்களிடத்திலே என்னை, என்னுடைய பகைவர்களிடத்திலே என்னை ஒப்படைக்கப் போகிறாயா என்று கேட்டுவிட்டு பெருமானார் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். இல்லம் யகுன் பிக கலபுன் அலைய ஃபலா உபாலி, உன்னுடைய கோபம் என் மீது இல்லை என்று சொன்னால் இதுவெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. இவ்வளவு பெரிய சோதனைகள் இன்னும் தாங்குவதற்கு நான் தயாராகத்தான் இருக்கிறேன். உன்னுடைய கோபத்தின் வெளிப்பாடாக இந்த சோதனைகள் எனக்கு நடந்திருந்தால் அது எனக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கும். உன்னுடைய கோபம் இல்லை என்று சொன்னால் பரவாயில்லை, இதற்கு மேலும் சோதனைகள் அனுபவிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்கிற அந்த வார்த்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தன்னுடைய இயலாமையை அல்லாஹ்வின் முன்னிலையிலே வெளிப்படுத்துகிறார்கள். இதற்கு மேலே என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இது உன்னுடைய கோபத்தின் வெளிப்பாடாக இருக்குமானால் அது எனக்கு கவலை அளிக்கும். உன்னுடைய கோபம் என் மீது இல்லை என்று சொன்னால் இதுவெல்லாம் பரவாயில்லை, இதற்கு மேலும் சோதனை அனுபவிக்க நான் தயாராக இருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உச்சக்கட்ட வார்த்தைகள், எல்லா வாசல்களும் அடைபட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இதற்கு பின்னால் என்ன செய்வது என்றே தெரியாமல் இருக்கிற ஒரு கட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹுவை பார்த்து சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லா என்கிற ஒரு வார்த்தை மொழிந்த காரணத்தினால் அத்தாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். பிஸ்மில்லா என்கிற ஒரு வார்த்தை மொழிந்த காரணத்தினால் யார் இஸ்லாத்துக்கு வர்றா? அத்தாஸ் ரலியல்லாஹு. இதில் இருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன என்று சொன்னால், நமக்கு இந்த மார்க்கத்திலே போதிக்கப்பட்டிருக்கிற செயல்பாடுகள், சட்டதிட்டங்கள், இதுவெல்லாம் எல்லா காலத்திலையும் எல்லா நேரத்திலையும் எவ்வளவு பெரிய நெருக்கடியான சூழ்நிலையிலையும்
நாம் பின்பற்ற முற்பட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அதன் மூலமாக இந்த மார்க்கத்திற்கும் நமக்கும் உதவி செய்வார். பெருமானார் கல்லாலும் சொல்லாலும் அடிபட்டு இரத்தம் வடிந்தோடுகிற நிலையிலே வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிடுகிறார்கள் அந்த திராட்சை கனியை. பிஸ்மில்லா சொன்ன காரணத்தினால் அத்தாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். அதுபோன்று இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் எந்த ஊருக்காரங்க அப்படின்னு கேட்கும்போது நீனுவா என்று சொல்கிற ஈராக்கு நாட்டை சார்ந்த ஒரு ஊரை சொல்லுகிறார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஊர் என்பதாக அந்த அத்தாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதன் மூலமாக பெருமானாருக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இது போன்ற உங்களை மாதிரி சோதனை அனுபவிக்கப்பட்ட ஒரு இறை தூதர் தான். தங்களுடைய ஊரிலே யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே பதுவா செய்தார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தை அழிச்சுது, இனிமேல் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, இஸ்லாத்துக்கு வரமாட்டாங்க. விரக்தியினுடைய கடைசி கட்டத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்து விட்டு ஊரை விட்டு கிளம்பிட்டாங்க. ஊரை விட்டு கிளம்பி வர்றாங்க. வந்ததற்கு பின்னால் தான் அவர்களை மீன் விழுங்குகிறது. மீனினுடைய வயிற்றில் இருக்கிறாங்க. லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன் என்கிற திக்ருகள் மொழிந்து வெளியே வர்றாங்க. வெளியே வந்ததற்கு பின்னால் அல்லாஹ் வகை அறிவிக்கிறான், உங்களுடைய ஊருக்கு போங்க. ஊரில் வந்து பார்த்தா எல்லாருமே இஸ்லாமியர்களாக மாறி இருக்கிறாங்க. யாருமே இதற்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வரமாட்டார்கள் என்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து தன்னுடைய சமுதாயத்திற்கு எதிராக துஆ செய்துவிட்டு பதுவா செய்துவிட்டு ஊரை விட்டு வெளியேறிய யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனினுடைய வயிற்றிலே சிரமங்களை சகித்து வெளியே வருகிற பொழுது அந்த ஊர் மக்களே இஸ்லாமியர்களாக மாறி இருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய அதாபை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினர்கள் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்க தௌபா செய்து எல்லோரும் இஸ்லாமியர்களாக ஈமானை ஏற்றுக்கொள்ள தயாராகிறார்கள். இந்த நிகழ்ச்சியையும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்தும் முகமாக அல்லாஹ் காட்டுகிறான் அந்த அத்தாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமும் இது மாதிரி பெரிய சிரமங்களை சந்தித்து பின்னால் அவங்களுக்கு வெற்றி கிடைத்ததை போல உங்களுக்கு என்ன கிடைக்கும், இன்ஷா அல்லாஹ் வெற்றி கிடைக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தியின் வாயிலாக அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், எப்படி ஈராக் தேசத்தில் இருந்து வந்த ஒரு கிறிஸ்தவர் அத்தாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவினாரோ, அதுபோல உங்களுடைய மக்கா வாசிகள் இஸ்லாத்தை தழுவவில்லை என்றாலும் சரி, எல்லா ஊர்களிலிருந்தும் எல்லா நாடுகளிலிருந்தும் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இதற்கு பின்னால் வருவார்கள் என்கிற செய்தியையும் அத்தாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த நிகழ்ச்சியின் மூலமாக அல்லாஹ் பெருமானாருக்கு அறிவிக்கிறான். அதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் மக்காவை விட்டு வெளியிலே செய்வதற்காக நாடிய பொழுது அவர்கள் தேர்வு செய்த பூமி என்பது தாயிஃப் நகரம். மக்காவுக்கு அடுத்தபடியாக பெரிய நகரமாக இருப்பது தாயிஃப் தான். அந்த தாயிஃபுக்கு போய் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரே ஒரு நபர் தான் இஸ்லாத்துக்கு வருகிறார். ஆனால் தாயிஃப் மக்கள் மட்டும் அன்றைக்கு பெருமானாருடைய அழைப்பை ஏற்றிருந்தார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு மஸ்ஜிது நபவி எங்கே இருக்கும்? எங்கே இருக்கும்? தாயிஃபில் இருக்கும். தாயிஃப் மக்களிடத்தில் பெருமானார் தன்னுடைய பிரச்சாரத்தை முன்வைத்து போகிறாங்க. போய் அவங்க யாருமே ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை. எல்லா பெரிய பெரிய தலைவர்களிடத்திலையும் போய் பேசுகிறாங்க, என்னுடைய இந்த மார்க்கத்திற்கு சப்போர்ட் செய்யுங்க, உதவி செய்யுங்க
எனக்கு ஆதரவாக இருங்கன்னு பேசினாங்க, யாருமே முன் வரலை. ஆனால் அவர்கள் ஒருவேளை அவர்களெல்லாம் பெருமானாரை ஏற்றுக்கொண்டிருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே தான் அவர்கள் அடைக்கலம் பெற்றிருப்பார்கள், அங்கே தான் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள், அங்கே தான் மஸ்ஜிது நபவியை பெருமானார் கட்டி இருப்பார்கள், அங்கே தான் பெருமானார் அடக்கவும் செய்யப்பட்டிருப்பார்கள். அதனால இந்த வரலாறுல இருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம், வாய்ப்பு வருகிற பொழுது வாய்ப்பை முதலாக பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். வாய்ப்பு வருகிற பொழுது, வாய்ப்பு என்பது பொதுவாகத்தான் வரும், அது யார் முந்தி பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்குத்தான் வெற்றி. இந்த தாயிஃப் நகரத்திற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அது, அதை அவர்கள் தவறவிட்ட காரணத்தினால் அந்த வாய்ப்பு யாருக்கு போகுது? மதீனாவுக்கு போகுது. மதீனா எஸ்ரிபு என்கிற யாரும் திரும்பி பார்க்காத ஒரு ஊர். அந்த ஊரிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அக்கபத்துல் ஊலா, அக்கபத்து சானியா என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கைகள் எல்லாம் செய்து மதீனா வாசிகள் அதற்கு முன் வந்த காரணத்தினால், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள அவர்கள் முன் வந்த காரணத்தினால் அல்லாஹு தஆலா அந்த மிகப்பெரிய தௌஃபீக்கை யாருமே உலகத்தினுடைய வரைபடத்தில் திரும்பி பார்க்காத ஒரு கெட்ட பூமி என்று அன்றைய அரபியர்களால் பேசப்பட்ட அந்த பூமியை அல்லாஹு தஆலா தேர்வு செய்து அந்த வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான். அதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயிஃபில் இருந்து திரும்பி அந்த கர்னுல் மனாசிலுக்கு வருகிற பொழுது அந்த இரத்தம் சொட்ட காயங்கள் இன்னும் ஆறவில்லை. அந்த நேரத்தில் கர்னுல் மனாசில் என்கிற இடத்துல பெருமானார் இரவு நேர தொழுகையை தொழுகிறார்கள். 2 ரக்காத்து நின்று சத்தமாக குர்ஆனை ஓதி தொழுகிறாங்க. அப்படி குர்ஆனை ஓதி தொழும்போது தான் அந்த வழியாக சென்ற ஜின்கள் இந்த குர்ஆனை கேட்குறாங்க. அதை பற்றி அல்லாஹ் திருமறையில் தெளிவாகவே சொல்லுகிறான். இது சரஃபினா இலைக்க நஃபரம் மினல் ஜின்னி, ஜின்களில் இருந்து ஒரு கூட்டத்தினர்களை நாம் உங்களின் பக்கம் திருப்பினோம். ஜின்களில் இருந்து ஒரு கூட்டத்தினர்களை நாயகமே நாம் உங்களின் பக்கம் திருப்பினோம். யஸ்தமிஊனல் குர்ஆன, குர்ஆனை கேட்கக்கூடியவர்களாக. ஃபலம்மா ஹலரூஹு, அவர்கள் அங்கே ஹாஜரான பொழுது, காலு, அவர்களுடைய தலைவர் சொன்னார், அன்சித்து, எல்லோரும் அமைதியாக இருங்கள். குர்ஆனுடைய வசனங்களை பெருமானார் ஓதுகிற பொழுது அந்த வழியாக வந்த ஜின் கூட்டம் இதை கேட்கிறது. அதனுடைய தலைவர் சொல்லுகிறார், அன்சித்து, அமைதியாக இருங்கள், ஏதோ ஓதப்படுகிறது, அமைதியாக கேளுங்கள். ஃபலம்மா குதிய, அந்த குர்ஆன் வசனங்கள் எல்லாம் ஓதி முடிக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவிய பொழுது, வல்லௌ இலா கௌமிஹிம் முன்திரீன், அந்த ஒட்டுமொத்த ஜின்களும் இஸ்லாத்தை தழுவி அவர்கள் திரும்பி ஊருக்கு செல்லுகிற பொழுது முஸ்லிம்களாக சென்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லல, எல்லாம் எச்சரிக்கையாளர்களாக ஊர் திரும்பினார்கள். தங்களுடைய சமுதாயத்திற்கு போய் எச்சரிக்கை செய்யக்கூடிய அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு விட்டு சென்றார்கள். காலு யா கௌமனா, அந்த ஜின்கள் எல்லாம் ஊருக்கு போய் சொன்னார்கள், இன்னா சமிஇனா, நிச்சயமாக நாங்கள் கேட்டிருக்கிறோம், கிதாபன், ஒரு வேதத்தை கேட்டிருக்கிறோம், உன்சில மின் பஅதி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் இறக்கப்பட்ட உண்மையான வேதத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். லிமா பைன யதை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை உண்மைப்படுத்தக்கூடிய, உங்களுக்கு மத்தியில் இருக்கிற தௌராத்து வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். யஹ்தி இலல் ஹக்கி வ இலா தரீகி முஸ்தகீம், அந்த வேதம் எங்களை நேர்வழிப்படுத்துகிறது, நேரான பாதையின் பக்கமும் உண்மையின் பக்கம் அந்த வேதம் எங்களை கொண்டு சேர்க்கிறது. அதுபோன்று இன்னொரு சூறாவில், ஜின் சூறாவினுடைய ஆரம்ப வசனங்கள் 15 வசனங்கள் இந்த செய்தியை தான் அல்லாஹ் கூறுகிறான். எனவே அந்த ஜின்கள் எல்லாம்
இஸ்லாத்திற்கு வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்தது. அல்லாஹ்வினுடைய கோபம் நம் மீது இல்லை என்கிற முடிவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கர்னுல் மனாஸில் இருந்து ஜின்கள் எல்லாம் ஈமான் கொண்ட சந்தோஷத்தோடு மக்காவுக்கு திரும்புகிறார்கள். மக்காவுக்கு திரும்பி மக்காவினுடைய வெளியில ஹிரா குகைக்கு, ஹிரா மலை அதற்கு அடிவாரத்திலே தங்கி இருந்து விட்டு தன்னோடு வந்த அவர்களுடைய வளர்ப்பு மகன் ஸெய்த் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் மக்காவுக்கு உள்ளே சென்று, எனக்கு யாராவது அடைக்கலம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்களா என்று கேட்டுவிட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். மக்காவுக்கு வெளியில பெருமானார் போயிட்டாங்க. இந்த செய்தி எல்லாமே மக்கா காஃபிர்களுக்கு தெரிந்து விட்டது. இதுக்கு பின்னாடி உள்ள வர்றதுக்கு மக்கா காஃபிர்கள் அனுமதி அளிக்க மாட்டாங்க. அதனால யாராவது ஒருவர் அடைக்கலம் கொடுப்பதாக இருந்தால்தான் உள்ளே வர முடியும். இல்லை என்றால் உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்து விளைவிக்கும். அந்த அடிப்படையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகனை அனுப்பி வைக்கிறாங்க. முதலாவதாக அக்னஸ் பின் ஷுரைஹ் என்பவரிடத்தில் போய் கேட்குறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிரா குகையினுடைய அடிவாரத்தில் இருக்கிறாங்க. அவங்க மக்காவுக்கு உள்ள வர வேண்டும் என்று விரும்புகிறாங்க. நீங்கள் அடைக்கலம் கொடுக்குறீங்களா? அக்னஸ் பின் ஷுரைஹ் சொன்னார், என்னால் குறைஷிகளுக்கு எதிராக உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவதாக சுஹைல் பின் அம்ர், அவரும் மக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு தலைவர். அவரிடத்தில் போய் கேட்குறாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிறாங்க, உள்ள வரணும்னு விரும்புகிறாங்க, நீங்கள் அடைக்கலம் கொடுத்தா உள்ள வருவாங்க. அவரும் மறுத்து விடுகிறார். குறைஷிகளுக்கு எதிராக அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிடுகிறார். மூன்றாவதாக முத்இம் பின் அதி என்பவரிடத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிறாங்க. அவர் சொன்னார், நான் அடைக்கலம் தருகிறேன், நான் அடைக்கலம் தருகிறேன். இந்த முத்இம் பின் அதி என்பவர் ரொம்ப நீதமான நேர்மையான ஒரு மனிதர். ஏற்கனவே பல முறை பெருமானாருக்கு உதவி செய்த ஒரு நபர். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 வருடங்கள் ஷிஅபே அபி தாலிபில் கொடுமைகள் அனுபவிக்கிற பொழுது மக்கா குறைஷிகளுக்கு தெரியாமல் உணவுகளை அனுப்பி வைத்த ஒரு நபர் தான் இந்த முத்இம் பின் அதி என்பவர். மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, உணவுப் பொருட்களை எல்லாம் அனுப்பி வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர். அது மட்டுமல்ல, அந்த குறைஷி மக்களிடத்தில் பெருமானாரையும் அவர்களுடைய குடும்பத்தினர்களையும் ஊருக்குள்ளே அனுமதிக்க வேண்டும், மக்காவை பராமரிக்கக்கூடிய கஅபாவை பராமரிக்கக்கூடிய நாம் நீதமில்லாமல் செயல்படக்கூடாது என்று ஏற்கனவே ஒரு 5 நபர்கள் பேசி வைத்து, அந்த அபூஜஹலுக்கு முன்னிலையிலேயே பேசிய நபர்களில் இவரும் ஒரு நபர். ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம், பெருமானாரையும் அவர்களுடைய குடும்பத்தையும் ஊருக்குள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே பேச்சுக்களை தொடங்கியவர்களில் இந்த முத்இம் பின் அதி என்பவரும் ஒருவர். இந்த நபர்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவிற்கு உள்ளே வருவதற்கு அடைக்கலம் கொடுக்கிறார். அந்த அடைக்கலம் கொடுத்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் பெருமானாரை அழைத்து வருவதற்கு ஆயுதங்களை கொடுத்து அனுப்பினார்கள். பாதுகாப்புக்காக வேண்டி தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்களையும் பெருமானாருக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்று அனுப்பி வைக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்இம் பின் அதியினுடைய அடைக்கலத்தின் பேரில் மக்காவுக்கு உள்ளே வருகிறார்கள். முத்இம் பின் அதி என்பவர் குதிரையிலே உட்கார்ந்து கொண்டு, நான் இந்த முஹம்மதிற்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறேன், இவரின் மீது கை வைப்பதற்கோ தொந்தரவு செய்வதற்கோ கேளிக்கை செய்வதற்கோ யாருக்கும் உரிமை கிடையாது என்பதாக கஅபாவை சுற்றி நின்று மக்களுக்கு மத்தியிலே பிரகடனம் செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவுக்கு சென்று தவாஃப் செய்து 2 ரக்காத்துகளை நிறைவேற்றினார்கள். வெளியூருக்கு சென்று விட்டு
மக்காவுக்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் முதலாக எங்கே தான் வருவார்கள்? காபாவிற்கு தான் வருவார்கள். தவாஃப் செய்வார்கள், 2 ரக்காத்துகள் தொழுவார்கள். அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தவாஃப் செய்து 2 ரக்காத்துகளை தொழுது முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்றார்கள். அப்போது மக்கா காஃபிர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த முத்தியமின் அதி என்பவரிடத்திலே, நீ இஸ்லாத்தை தழுவிவிட்டாயா அல்லது அடைக்கலம் மட்டும்தான் கொடுத்திருக்கிறாயா என்று கேட்டார்கள். அதற்கு முத்தியமின் அதி என்பவர் சொன்னார், நான் அடைக்கலம் மட்டும்தான் கொடுத்திருக்கிறேன். அவர் ஒரு நீதமானவர், நேர்மையானவர், இதுவரைக்கும் பொய் சொல்லாதவர், அவருடைய வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கை. நமக்கும் அவருக்கும் மத்தியிலே இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம், நாம் சிலைகளை வணங்குகிறோம், பல தெய்வங்களை வணங்குகிறோம். அவர் ஒரே ஒரு தெய்வம் அல்லாஹுவை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த ஒரு வித்தியாசம்தான் இருக்கிறதே தவிர அவர்களுடைய அந்த தனி வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த விதமான ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு அவர் இருக்கிறார். எனவே அவருக்கு நான் அடைக்கலம் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த முத்தியபின் அதி என்பவருடைய அடைக்கலத்திலே தான் ஹிஜ்ரத்து வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்தார்கள். ஹிஜ்ரத்து வரைக்கும் 50வது வயதிலிருந்து எது வரைக்கும்? 53வது வயது வரைக்கும் முத்தியமின் அதியுடைய அந்த அடைக்கலத்தின் பேரிலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் மக்காவிலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் பிரதி உபகாரங்கள் செய்திருக்கிறார்கள். யார் மக்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர்கள் உண்மையாகவே இறைவனுக்கு நன்றி செலுத்த முடியாது என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். மக்களுக்கு நன்றி செலுத்தாதவர்கள் யாருக்கு செய்ய முடியாது? அப்போ யாராவது நமக்கு உதவி செய்தால் அவங்களுக்கு முதல்ல என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். அது இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு சமம். அந்த அடிப்படையில் பத்ர் யுத்தம் நடந்த பொழுது பத்ர் கைதிகளாக 70 பேர்களை, மக்காவினுடைய பெரும் தலைவர்களை சஹாபாக்கள் கைது செய்து மதீனாவுக்கு கொண்டு வர்றாங்க. பத்ர் யுத்தம் எப்போது நடக்கிறது? ஹிஜ்ரத்தினுடைய 2வது வருடம். மதீனாவுக்கு வந்து 2வது வருடத்திலே ரமலான் மாதத்திலே 17வது நாளிலே என்ன நடக்கிறது? பத்ர் போர் நடக்கிறது. அந்த பத்ர் போரிலே மிகப்பெரிய வெற்றி பெருமானார் பெறுகிறார்கள். 70 கைதிகளை பெருமானார் பிடித்து மதீனாவுக்கு கொண்டு வருகிறார்கள். அந்த கைதிகளை எல்லாம் கொன்றுவிட வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்றவர்கள் சொன்னார்கள். சில சஹாபாக்கள் இவர்களை எல்லாம் எரித்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அந்த அளவுக்கு கொடுமை செய்தவர்கள் அந்த 70 பேர். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை ஞாபகப்படுத்தினாங்க, சொன்னாங்க. புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் லவ் கான முத்இம் பின் அதி ஹய்யன், முத்இம் பின் அதி உயிரோடு இருந்திருந்தால், சும்ம கல்லமணி ஃபி ஹாஉலா இன் நத்னா, இந்த கைதிகளை பற்றி என்னிடத்திலே அவர் பேசினால், இந்த கைதிகளை எல்லாம் விடுவிக்க வேண்டும் என்று அவர் என்னிடத்திலே பேசினால், ல தரக்துஹும் லஹு, அவர் ஒருவருக்காக வேண்டி இந்த 70 கைதிகளையும் எந்த விதமான ஈட்டுத் தொகையும் வாங்காமல் நான் விட்டனுப்பி இருப்பேன் என்று சொன்னார்கள். இந்த முத்இம் பின் அதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில பல சோதனை காலகட்டத்தில் உதவி செய்தவர். இவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு கிளம்புவதற்கு ஓரிரு மாதத்திற்கு முன்னால் மௌத்தாயிடுறார். பத்ர் யுத்த வேளையில பெருமானார் சொல்கிறார்கள், அந்த முத்இம் அதி உயிரோடு இருந்து இந்த கைதிகளுடைய விஷயத்தில் என்னிடத்தில் பேச வந்திருந்தா எந்த ஒரு ஈட்டுத் தொகையும் வாங்காமல் நான் செய்திருப்பேன், திருப்பி அனுப்பியிருப்பேன், விடுதலை செய்திருப்பேன் சொல்லி காட்டினாங்க. அந்த அளவுக்கு இக்கட்டான சூழ்நிலையில இந்த முத்இம் பின் அதி என்பவர் உதவி செய்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தினுடைய வேளை வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
அவர் அடைக்கலம் வழங்கினார். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 50 வயதிற்கு மேல் ஹிஜ்ரத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு தான் இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு. இஸ்ரா மிஅராஜ் என்கிற நிகழ்வு இது எப்போது நடந்தது, எந்த வருடம் நடந்தது என்கிற விஷயத்தில் வரலாற்று ஆசிரியர்களுக்கு மத்தியில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. பெருமானாருடைய 50வது வயதில் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி 51 என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, 52 என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. பெருமானார் ஹிஜ்ரத்து செல்வதற்கு 6 மாதம் முன்னாடி நடந்தது என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். பெரும்பான்மையான கருத்து என்னவென்று சொன்னால் 50வது வயதிலே நடந்தது என்பதுதான் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து. 52 என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் ஏராளமாக இருக்கிறார்கள். 52வது வயதில் 50வது வயது என்று நாம் ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், பெருமானாருடைய வாழ்க்கையில 3 மிகப்பெரிய சோதனை நடந்த வருடம்தான் ஆமுல் ஹுஸ்ன் என்று அறிவிக்கக்கூடிய 50வது வருடம். 50வது வயதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக வேண்டி எங்க அழைச்சிட்டு போறான்? அல்லாஹ் மிஅராஜுக்கு அழைத்து போறான். குர்ஆன்லேயே அல்லாஹு தஆலா அதை பற்றி தெளிவாகவே சொல்லுகிறான். பெருமானாருடைய 50வது வயதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டில், அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்க குடும்பத்தினர்கள் உம்மு ஹானி அவங்களுடைய வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது தான் இஸ்ரா மிஅராஜ் ஏற்பட்டது என்பதாக ஒரு செய்தி இருக்கிறது. அதுபோன்று இன்னொரு செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் கஅபாவுக்கு பக்கத்தில் ஹத்தீம் என்கிற பகுதியில் தூங்கி கொண்டிருக்கிற பொழுது இஸ்ரா மிஅராஜ் ஏற்பட்டது என்பதாக செய்தி இருக்கிறது. ஒன்று எங்க உம்மு ஹானி என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய வீட்டில் பெருமானார் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த நிகழ்வு நடந்தது. இன்னொன்று ஹத்தீமில் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த நிகழ்வு நடந்தது என்பதாக இந்த 2 செய்திகளுமே எதில் தான் வருது? புகாரியில் தான் வருது. புகாரியினுடைய விரிவுரையாளர் இமாம் அஸ்அலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இரண்டையும் சேர்த்து ஒரு கருத்து சொல்றாங்க. உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து அழைத்து ஹத்தீமுக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து கஅபாவுக்கு பக்கத்தில் இருந்து தான் எங்கே அழைச்சிட்டு போனாங்க? பைத்துல் முகத்தஸத்துக்கு அழைத்து சென்றார்கள் என்று 2 ஹதீஸையும் சேர்த்து அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா என்கிற அந்த பயணம், இஸ்ரா என்கிற அந்த பயணமும் மிஅராஜ் என்கிற பயணமும் வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? இஸ்ரான்னு சொன்னா என்ன, மிஅராஜ்னு சொன்னா என்ன? மக்கால இருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் செல்லக்கூடிய பயணத்திற்கு இஸ்ரா அப்படின்னு பேர். பைத்துல் முகத்தஸில் இருந்து அல்லாஹுவை சந்திப்பதற்காக செல்லக்கூடிய பயணத்திற்கு மிஅராஜ் என்று பேர். இஸ்ரா என்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா இரவு பயணம் அப்படின்னு அர்த்தம். என்ன பயணம்? இரவு பயணம். மிஅராஜ் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா மேல் ஏறி செல்லுதல், மேலேறி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். மிஅராஜ் அப்படின்னு சொன்னா இந்த லிஃப்டில் எல்லாம் மேலே ஏறி போறாங்கல்ல, அது மாதிரி வானுலகத்தின் பக்கம் மேலேறி செல்வதற்கு தான் என்ன பேரு? மிஅராஜ் என்று பேர். இஸ்ரா என்கிற அந்த பயணத்தை ஒருவர் மறுத்தாரு அப்படின்னு சொன்னா அவர் காஃபிர் ஆயிடுவார். என்ன ஆயிடுவார்? காஃபிர் ஆயிடுவார். இஸ்ரா என்கிற பயணத்தை மறுத்தா என்ன ஆயிடுவார்? காஃபிர் ஆயிடுவார்.
மிஹராஜ் என்கிற பயணத்தை மறுத்தா அவர் மிகப்பெரிய பாவி ஆயிடுவார். என்ன ஆக மாட்டார்? காஃபிர் ஆக மாட்டார். என்ன வித்தியாசம்? ஏன் இதை மறுத்தா காஃபிர் ஆகிறாரு, அதை மறுத்தா காஃபிர் ஆக மாட்டேங்கிறாரு? மக்கா டு பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் உள்ள பயணத்தை மறுத்தா காஃபிர் ஆயிடுவார். பைத்துல் முகத்தஸ் டு அல்லாஹ்வை சந்திக்க போன அந்த பயணத்தை மறுத்தா பெரும் பாவி ஆயிடுவாரே தவிர என்ன ஆக மாட்டாரு? காஃபிர் ஆக மாட்டார். என்ன காரணம் யாருக்கா தெரியுமா? என்ன காரணம்? ஆப்சர் சொல்றாங்க கரெக்டா. இஸ்ராஇ என்கிற பயணத்தை தெளிவா குர்ஆன் பேசுது. இஸ்ராஇ என்கிற பயணத்தை பத்தி சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா என்று இஸ்ரா பயணத்தை பற்றி குர்ஆன் என்ன செய்து தெளிவா சொல்லுது. மக்கால இருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் என்னுடைய அடியாரை இரவு பயணமாக நாம் அழைத்து சென்றோம் என்று சூரத்துல் இஸ்ராயினுடைய ஆரம்ப வசனத்தில் அல்லாஹ் பேசுறான். அதனால இஸ்ரா பயணத்தை மறுத்தா குர்ஆனை மறுக்கிறது மாதிரி குர்ஆனை மறுத்தா என்ன ஆயிடுவாரு? காஃபிர் ஆயிடுவார். இந்த மிஹராஜ் பயணம் என்பது ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி. மிஹராஜ் பயணத்தை பற்றி தெளிவா எங்க கிடையாது? குர்ஆன்ல கிடையாது. ஹதீஸ்ல தான், புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்கள்ல தான் எது இருக்கு? மிஹராஜ் பயணம் சம்பந்தமாக வருகிறது. அதனால அதை மறுத்தாருன்னு சொன்னா அவர் எதை மறுக்கிறது மாதிரி? ஹதீஸை மறுக்கிறது மாதிரி. ஹதீஸை ஒருவர் மறுத்தாருன்னு சொன்னா அவர் பெரும் பாவியாக மாறுவாரே தவிர என்னவா மாற மாட்டாரு? காஃபிராக மாற மாட்டார். குர்ஆனையோ குர்ஆனுடைய வசனங்களில ஏதாவது ஒன்றையோ மறுத்தால் காஃபிரா என்ன செய்துவாரு? மாறிடுவாரு. ஹதீஸை மறுத்தா பாவியாக மாறுவாரே தவிர காஃபிராக என்ன செய்ய மாட்டார்? மாற மாட்டார். இந்த இரண்டு பயணங்கள் தான் இதற்கு மேல நாம பேச வேண்டி இருக்கிறது. சுருக்கமாக இன்றைக்கு சொல்லி முடிக்கிற, விரிவா இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள்ல நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். மக்கால இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்புறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புராக்கு அப்படிங்கிற வாகனத்தில் என்ன செய்யறாங்க? வர்றாங்க. வாகனத்தை கூட்டிட்டு வர்றாங்க. பெருமானார் சொல்றாங்க, புராக்கு வாகனத்தை நான் பார்த்தேன். அது கோவேரி கழுதையை விடவும் சிறியதாகவும் சாதாரண கழுதையை விடவும் பெரியதாகவும் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. கோவேரி கழுதைன்னு சொன்னா என்னது? குதிரையைத்தான், நம்ம ஊர்ல இருக்கிற குதிரை தான் என்னது? கோவேரி கழுதை அப்படிதானே? கிராஸ். குதிரை கழுதை கிராஸ்ல வர்றது தான் கோவேரி கழுதை. அது கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். நார்மல் கழுதை எப்படி இருக்கும்? சின்னதா இருக்கும். பெருமானார் சொல்றாங்க, நார்மல் கழுதையும் அதை விட கொஞ்சம் பெரியதாகவும் கோவேரி கழுதையை விடவும் சிறியதாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஏன் புராக்குன்னு பேர் வந்துச்சு? யாருக்காவது தெரியுமா? புராக்குன்னு ஏன் பேர் வந்துச்சு? புராக்கு எல்லா வருஷம் இந்த பயானம் நம்ம பண்றது தான். நம்ம பள்ளியிலையும் பண்றோம், எல்லா பள்ளியிலையும் பண்ணதான் செய்யறாங்க. இஸ்ரா மேராஜில் புராக்குன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு சொன்னா, புராக்குன்னு சொன்னா பருக்கு அப்படிங்கிற அரபி வார்த்தையிலேருந்து வந்தது தான் புராக். பருக்குன்னு சொன்னா மின்னல்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? மின்னல் வேகத்தில் பயணிக்கக்கூடிய வாகனம் என்பதனால் அந்த வாகனத்துக்கு என்ன பேரு? புராக். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கண் எட்டுகிற தொலைவுக்கு அது ஒரு எட்டு வைக்கும். நம்ம கண் எவ்வளவு தூரம் எட்டுதோ அந்த அளவுக்கு அது என்ன செய்யும்? ஒரு எட்டு வைக்கும். இன்னைக்கு சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய மிக வேகமாக செல்லக்கூடிய பொருள் எதுதான்? எது? லைட். ஒரு செகண்ட்ல எவ்வளவு போகுது? 3 லட்சம் கிலோமீட்டர். சார் உட்கார்ந்துருக்கிறாரு, அவருக்கு தெரியுது. 3 லட்சம் கிலோமீட்டர். ஒரு செகண்டில் லைட் எவ்வளோ கிலோமீட்டர் பயணிக்குது? 3 லட்சம் கிலோமீட்டர் பயணிக்குது. அந்த அளவுக்கு அதுதான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மிக வேகமாக செல்லக்கூடிய ஒரு பொருள்.
அந்த பொருளை போல மின்னலும் எப்படி தான் உருவாகுது? லைட்லேருந்து தானே உருவாகுது. அந்த லைட்டினுடைய வேகம் அல்லது அதை விட அதிகமான வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு வாகனம் தான் என்னது? புராக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாகனம். ஒரு சில நொடிகள்லையே பெருமானார் 7 வானத்தையும் தாண்டி அல்லாஹ்வை சந்தித்து திரும்ப வந்ததாக ஹதீஸ் சொல்லுது. பெருமானார் படுத்திருந்த அந்த படுக்கையினுடைய சூடு ஆறல. பெருமானார் வீட்டை விட்டு கிளம்புகிற பொழுது வீட்டினுடைய வாசலின் அசைவு நிற்கல. வாசலை திறந்தா வாசலினுடைய அசைவு இருக்குமில்ல, அந்த அசைவு நிற்கல. அதுக்குள்ளே யார் போயிட்டு வந்துட்டாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல போனாங்க அப்படின்னு சொல்லி சிலர் பேசுறாங்க. கனவுல நடந்துச்சு மேராஜ் அப்படின்னு சொல்றாங்க. கனவுல நடந்தா இது ஒரு பெரிய இஷ்யூவாகவே ஆயிருக்காது. பெருமானார் காலையில சொல்றாங்க, நான் அல்லாஹ்வை சந்திச்சு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஏன் எதிர்த்தாங்க? நான் என்னுடைய உடலோடு சென்றேன் அப்படின்னு சொன்னனால தான் என்ன செய்தாங்க? எதிர்த்தாங்க. நான் கனவுல போனேன்னு சொல்லி இருந்தா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? எதிர்க்க மாட்டாங்க. 7 வானம் என்ன 100 வானமே என்ன செய்யலாம்? கனவுல தாண்டி போக முடியும். அதை யாருமே எதிர்க்க மாட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய இந்த பூத உடலோடு நான் சென்றேன், இங்கிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு சென்றேன், அங்கே இருந்து வானுலகம் பக்கம் சென்றேன், 7 வானங்களையும் தாண்டி அல்லாஹ்வை சந்திச்சு வந்தேன் அப்படின்னு சொன்னதுனால தான் அங்க மக்களுக்கு மத்தியில பெருமானாரை கேலி செய்ய ஆரம்பிச்சாங்க. நீங்க 7 வானம் தாண்டி போனது இருக்கட்டும், பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு வரணும்னு சொன்னா போறதுக்கு 1 மாத காலமாகும், வர்றதுக்கு 1 மாத காலமாகும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரே இரவில் சில மணி துளிகள்ல நீங்க போயிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியாது. இதனால ஒரு மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டது. சில இஸ்லாமியர்கள், ஈமான் கொண்டவர்களே என்ன செய்துட்டாங்க? இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. நீங்க முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நம்புறது மாதிரி இருந்துச்சு, நீங்க ஒரே நாள் ஒரே நைட்டு சில நொடிகள்ல போயிட்டு வந்திருக்கிறீங்கன்னு சொல்றீங்க, இதை நம்ப முடியலைன்னு சொல்லி நிறைய பேர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. காலையில உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருந்து வெளியே போகும்போது உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, யார சொல்ல எங்கே போறீங்க? இல்லை, நைட்டு நடந்த நிகழ்ச்சியை நான் மக்களுக்கு சொல்ல போறேன். அவங்க தடுத்தாங்க. என்ன இதை போய் சொல்ல போறீங்களா? ஏற்கனவே உங்களை அடிச்சுட்டு இருக்கிறாங்க, உங்களை கேலி செய்துட்டு இருக்கிறாங்க, கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதை போய் சொன்னீங்கன்னு சொன்னா அவ்வளவுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி திரும்பி ஒன்று முறைச்சு பார்ப்பாங்க. இது அல்லாஹ்வுடைய கட்டளை, எவன் என்ன பேசுனா நமக்கு என்ன, போய் சொல்லுவோன்னு சொல்லி மக்காவினுடைய காபாவில் ஹத்தீம் என்கிற பகுதியில் உட்கார்ந்து எல்லா குறைஷிகளையும் கூட்டி உட்கார்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தை பற்றி அந்த தோழர்களுக்கு சொன்னாங்க. எல்லாருமே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? கேலி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இது சொன்னதை கேள்விப்பட்ட உடனே மக்கா காஃபிர்கள் குஷி ஆயிட்டாங்க. இதை சொல்லியே சில மக்களை என்ன செய்துட்டாங்க? இஸ்லாத்திலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அப்படி ஒரு முயற்சியில தான் யார்கிட்ட போய் சொல்றாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போய், உங்களுடைய தோழர் இவ்வளவு நாளும் சொன்னது ஓகே, இன்னைக்கு என்ன சொல்றாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய தோழர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லி இருந்தால் அது உண்மைதான், அதை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னான். பெருமானார் சொல்லி அவங்க கேட்கல. மற்ற எதிரிகள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லி இருந்தால் நான் நம்புறேன். ஏன்னு சொன்னா வானத்தில் இருந்து செய்தி வருது அப்படின்னு சொன்னதை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? நம்பி இருக்கிறோம்.
வானத்தில் இருந்து பூமிக்கு செய்தி வருது அப்படின்னு சொல்றத நாங்க நம்பி இருக்கிறோம். வானத்தில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னதை நாங்க என்ன செய்திருக்கிறோம்? நம்பி இருக்கிறோம். அப்படிப்பட்ட விஷயத்தை நம்பி இருக்கக்கூடிய நாங்க இங்க இருந்து ஒரு ஆள் வானத்துக்கு போனாரு அப்படின்னு சொல்றத நம்பியே ஆக வேண்டும் எங்களுக்கு. அதனால நாங்க நம்புறோம்னு சொல்லி சஹாபாக்கள் சொன்னாங்க. குறிப்பா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. அதனால தான் அவங்க பேரு சித்திக் அப்படின்னு சொல்லி பெருமானாரே அவர்களை சித்திக் என்பதாக அழைத்தார்கள். சித்திக்கினுடைய அர்த்தம் என்ன? உண்மையாளர், உண்மைப்படுத்தக்கூடியவர். பெருமானாருடைய இந்த நிகழ்வை உண்மைப்படுத்தக்கூடிய ஒன்று. இன்னொன்று விஷயம் என்னன்னு கேட்டால், மக்கால இருந்து நேர மேல காபா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அப்படியே 7வது வானத்தில் என்ன பள்ளிவாசல் இருக்கு? அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கு. அதுக்கு கீழே பைத்துல் மஅமூர் அப்படிங்கிற பள்ளிவாசல் இருக்கு. 7வது வானம் தாண்டி சிதறத்துல் முந்தஹா அப்படிங்கிற இடம் இருக்கு. அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிவாசலுடைய பேர் என்ன? மஸ்ஜிதே பைத்துல் மஅமூர்னு சொல்லுவாங்க, மஸ்ஜிதே மஅமூர்னு சொல்லுவாங்க. அந்த பள்ளிவாசல் எங்க இருக்கு? இந்த காபாவினுடைய நேர ஸ்ட்ரைட்டா மேல இருக்கு. அங்கதான் ரசூலுல்லாஹ் போக போறாங்க. அப்படி போறதா இருந்தா எது ஷார்ட்கட்டு? மக்கால இருந்து ஸ்ட்ரைட்டா போறதுதான் ஷார்ட்கட்டு. சீக்கிரமா என்ன செய்ய முடியும்? போக முடியும். ஆனா அப்படி அல்லாஹ் கூட்டிட்டு போகாம என்ன செய்யறான்? பைத்துல் முகத்தஸுக்கு ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போறான். பைத்துல் முகத்தஸுக்கு ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போய் சுமார் பைத்துல் முகத்தஸுக்கு ஜெருசலத்திற்கு எத்தனை கிலோமீட்டர்கள் இருக்கு? ஒரு 1000க்கு மேற்பட்ட கிலோமீட்டர்கள் என்ன செய்யுது இருக்குது பைத்துல் முகத்தஸுக்கு. அந்த பைத்துல் முகத்தஸுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கே இருந்து வானுலகத்தின் பக்கம் கூட்டி செல்வதற்கான ஒரு மிகப்பெரிய நுட்பம் இருக்கிறது. யாருக்காவது தெரியுமா அந்த நுட்பம்? ஸ்ட்ரைட்டா கூட்டிட்டு போகாம கிராஸ்ல கூட்டிட்டு போனதுக்கு ஒரு நுட்பம், ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயம் இருக்கு. என்ன காரணத்தினால அல்லாஹ் நேரடியா வானுலகத்தின் பக்கம் கூட்டி செல்லாமல் பைத்துல் முகத்தஸுக்கு அழைத்து சென்று அங்கே இருந்து கூட்டிட்டு போனா அப்படிங்கிறதுக்கு அறிவு சார்ந்த ஒரு நுட்பம் இருக்கிறது. அந்த நுட்பம் என்ன அப்படிங்கிறது அடுத்த வாரம் நீங்க இன்ஷா அல்லாஹ் சொல்றீங்க. யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பரிசு வழங்கப்படும். ஒன்றுக்கு மேற்பட்டவங்க சொன்னாங்கன்னு சொன்னா முதல்ல சொல்றவங்களுக்கு தான் பரிசு. ஓகேவா? இல்லாட்டா தெரிஞ்ச உடனே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எனக்கு யார் வாட்ஸ்அப் ஃபர்ஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு பரிசு. ஓகேவா? அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அந்த நுட்பம் ஏன் அல்லாஹ் அப்படி கூட்டிட்டு போனா அப்படிங்கிறதுக்கான நுட்பத்தை முதல்ல வாட்ஸ்அப் பண்றவங்களுக்கு பரிசு இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் இந்த மேராஜுடைய பயணத்தை விரிவா எவ்வளோ கிலோமீட்டர் போனாங்க, எத்தனை வானத்துக்கு போனாங்க, வானத்தில் யாரையெல்லாம் பார்த்தாங்க, எந்த இறை தூதர்களை எல்லாம் பார்த்தாங்க, அல்லாஹுவை சந்திச்சாங்களா இல்லையா, அல்லாஹ்வை பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா மார்க்கத்தை விளங்கி அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.